IT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. மாற்றத்தை தவிர்க்க முடியாது என்று தமிழக ஆட்சி மாற்றம் குறித்து நடிகர் சிவகுமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். மக்கள் முடிவை தவறு என்று சொல்வதா என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார். மாற்றத்தை தவிர்க்க முடியாது. சொத்து எதுவும் சேர்க்காத காமராஜரையே மக்கள் தோற்கடித்தார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் சிவகுமார். இப்பொழுது கோவை மாதிரி இந்த ஒரு ஊர்ல வந்து நீங்க பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஊர், உங்களுடைய சொந்த ஊர், இந்த பகுதியில மருத்துவ கட்டமைப்பு இந்த அளவுக்கு மேம்படுத்துறது நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமா ஒரு ஃபீல்? என்ன காரியங்களா? மற்ற மாவட்டங்கள்ல எப்படி இருக்குன்னு தெரியாது. சென்னைக்கு அடுத்து கோவை மாவட்டம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குதுங்க. சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. சென்னைக்கு பிறகு வந்து எல்லா மருத்துவ வசதியில் உள்ள ஒரு ஊர் கோவை தான். மதுரையில் ட்ரை பண்ணுறாங்க அங்கே, பட் இருந்தால் கூட கோவை வந்து இவர் கேஜி ஹாஸ்பிட்டலில் இவர் அது மாதிரி டாப்பால் 52 வருஷங்கிறாரு. நான் கல்யாணம் பண்ண வருஷம் அது 74 ஆரம்பித்து 52 வருஷமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது இமேஜினாக பண்ண முடியல. இவர் சிரிச்சிட்டே பேசுகிறார், பெரிய கொடையாளி, 350 கோடி தான தர்மம் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப இமினன்ட் மேன். இப்படி அசோக்னு ஒரு மகனை பெற்று அவர் வந்து இன்னும் பிரமாதமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. கோவை மெடிக்கல்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வந்தது தான். இப்போ வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட என்னை விட ஒரு 1.25 வருஷம் சின்னவர். நான் சென்னையில் வந்து ஓவியக் கல்லூரியில் படிக்கும்போது இவர் எம்பிபிஎஸ் வந்து அங்கே முடிச்சுட்டு அமெரிக்கா போய் ஒரே செகண்ட் 1964 MBBS முடிச்சிடுங்க, 1968 MS முடிச்சிடுங்க. அமெரிக்காவுக்கு நான் சொல்ல குறுக்க பேசாதவங்க. 1964 சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு MBBS முடிக்கிறாரு. சிகாகோவில் இல்லினாய்ஸில் மவுண்ட் சினாஸ் மருத்துவமனையில் போய் போஸ்ட் கிராஜுவேட்டாக பட்டம் வாங்குறாரு. 1984 ராஜீவ்காந்தி கிட்ட ஒரு டாக்டர் PC ராய் விருது வாங்குறாரு. 2005 அப்துல் கலாம் கிட்ட பத்மஸ்ரீ பட்டம் வாங்குறாரு. அப்துல் கலாம் நான் வந்து 2010 போய் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லணும்னா 52 வருஷம் ஆகுது. 22 நாள் குழந்தைகளுக்கு மூளை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. 22 நாள் குழந்தைகளுக்கு மூளை அறுவை சிகிச்சை உலகத்தையே இவங்கெல்லாம் முதல்ல இருக்காங்க. அப்புறம் வந்து 128 ஹை டெக்னாலஜி உள்ள கார்டியாக் CT ஸ்கேன் வந்து ஆசியாவிலேயே இவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இருதய வால்வு ஆப்ரேஷன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு இவங்க தான் பண்ணியிருக்காங்க. 2 நாள் குழந்தைக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்க டயாலிஸ் பண்ணிக்க. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. இதை கம்பேர் பண்ணோம்னா ஒன்றுமே இல்லை. நான் பிறந்த ஊர் இங்கே பக்கத்தில் சூலூர் பக்கத்தில் சின்ன கிராமம். நான் வந்து ஆஸ்பத்திரிக்கே போனது கிடையாது. அதாவது நம்ம கீழெல்லாம் விழுந்தோம்னா அந்த காலத்தில் மாட்டு சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணம் இவர்கிட்ட சிட்டியில் வளர்ந்த பையன் மாட்டு சாணம் சூடாக போட்ட சாணத்தை எடுத்து அந்த புழிஞ்ச சாதத்தை வந்து அது மேலே போட்டு விட்ருவாங்க. அது ஒரு வாரத்தில் அது செட்டில் ஆகிடும். நாங்கள் ஆஸ்பத்திரியில் போனதே கிடையாது. இங்கே வந்து தொண்டையில் அந்த இது வந்து சிறுநாக்கு வளர்ந்துச்சுன்னா அதுக்கு வந்து பாச்சாம்பால் ஒன்று இருக்கும். அதை வந்து மரத்துலேருந்து கொட்டி இந்த பால் இந்த பக்கம் வச்சு மண்ணை போட்டு விடுவாங்க. 3 நாள் சரியாக போகும். இது மாதிரி நாட்டு வைத்தியங்களில் வாழ்ந்த ஆள். அப்படி வாழ்ந்த ஆளுக்கு இப்படி ஒரு பிரமாதமான வசதி உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ரோபோட்டிக்கு இதை நான் தேர்ந்தெடுக்க வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அண்ணன் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா அண்ணன் அளவுக்கு டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்து போய் பாருங்க, செல்ஃபோனில் எல்லாம் குறித்து வச்சுட்டு வந்திருக்காரு. நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களை வச்சு பேசிக்கிறது. அதுதான் டாக்டர் பக்தவச்சல் அண்ணா வந்து அண்ணான்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கொடுமைன்னா அவர் என்ன அண்ணாம்பார், அதுதான் பெரிய கொடுமை. ரொம்ப சின்ன பையன் அவர் அண்ணாங்கிற நியாயமே இல்லை. அவர் என்ன அண்ணாம்பாரு, நானும் அண்ணா டாக்டர் வந்து பக்தவச்சல் அண்ணாவை அண்ணான்னு தான் சொல்லுவேன். அவருடைய சாதனைகள் எல்லாம் போட்டு காட்டினார். அதை மனப்பாடம் பண்ண முடியல. அண்ணா அவ்வளவு இருக்குது. ஒண்ணு மட்டும் மனசுல ஏற்றிட்டு 85 லட்சம் பேர் பேஷண்ட் இங்க வந்து போயிட்டு இது வரைக்கும் 85 லட்சம். அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னு நான் போச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணா சிவகுமார் அண்ணா வந்து ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போய் அடிச்சிருவாரு. இவரு மெமரிங்கிறது அது அநியாய மெமரி. அது எப்படித்தான் எனக்கே புரிய மாட்டேங்குது. ஓவரா விடுவார்ப்பா. இல்லைங்க, நான்
18 வருஷமா தெலுங்கு படம் நடிச்சிருக்கிறேன், இன்னும் ப்ராம்ப்டிங்ல நடிக்கிறேன். எப்பவோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படம் நடிச்சிருக்காரு, அந்த டைலாக் பேசி கேட்டாரு என்கிட்ட. అదని బహారవ్య గురించి సేవకి అమోఘమైన వరమునిది కదా ఆ సంగతి వారికి గుర్తు చేసి లోక కళ్యాణానికి నాంది గాథ ఆరంభించి 1966 వయసు తెలుగు డైలాగ్. ஞாபக சக்தி அதிகமா ஞாபக சக்தி ஆர்கன் டொனேஷனு, உடல் உறுப்பு தானங்கள் இன்னும் மேம்படுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறேன். உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு முதல்ல நாம் உடம்பை நல்லா வச்சுக்கணும். நீங்கள் உடம்பு நல்லா வச்சுருந்தா இன்னொருத்தங்க தானத்துக்கு ஏன் போகணும்? இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து காலையிலேருந்து மறுநாளுக்குள்ள 2 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறான். 2 லிட்டர் தண்ணி குடிச்சு ஃப்ளஷோ கிட்னி த்ரூ மவுத்துங்கிறானுங்க. அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணால் உங்களுக்கு கிட்னி பிரச்சனையே வராதில்ல. அப்புறம் எதுக்கு தானத்துக்கு வராங்க? நீங்கள் கண் இருக்குது, கண்ணில் வந்து கம்ப்யூட்டர் உட்காந்துட்டு இப்படியே பார்த்துருக்குறீங்க. அப்போ வேறு முடியாமல் இப்போ 8 வயசு 10 வயசு சோடா பிடி கண்ணாடி போட்டுக்குது. கண்ணில் வந்து ஒரு நீரோட்டம் இருக்குது. கண்ணு ஏன் சிமெண்ட்டும் தெரியுமா? அதுக்கு இந்த ஷட்டை க்ளோஸ் பண்ணும்போது உள்ள அந்த வாட்டர் சர்ஃபேஸை இப்படி பண்ணுறதுக்கு அது நீங்கள் இப்படியே பார்த்துருந்தா ட்ரை ஆகி போகுது. புதுக்கு அதுக்கு தான் வந்து விஸ்வேஸ்வரையா வந்து கண்ணம்பாடி டேம் கட்ட அவர் சொல்கிறார், கண்ணை வந்து நீ பாதுகாக்கணும்னா ஒரு சிம்பிள் விஷயம், கான்ஸ்டண்ட்டாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறேன்னா, அதாவது கண்ணை மூடி இடம் வலம் இப்படி வந்து 20 தடவை பண்ணுங்க. அப்புறம் அப் அண்ட் டவுன் பாருங்க, கண்ணை மூடிக்கணும், அப் அண்ட் டவுன் 40 பண்ணிவிட்டு இப்படி ரோல், இப்படி 20 ரோலு, அப்புறம் ஆப்போசிட் ரோல் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் கிளம்பிட்டிங்கன்னா பழையபடி 10 மணி நேரம் படிக்கலாங்கிறாரு. இதெல்லாம் யார் பண்ணுறீங்க நீங்கள்? அது மாதிரி உடம்பு நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அந்த தானம் பிரச்சனையே வராது. உடம்பு எல்லா உறுப்பையும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நீ பிளேஸ் இந்த பையன் சொல்கிறானே, ஒரு 1.5 வயசு இருந்த பையன் இப்போ நொண்டி அடிச்சிருக்கிறான். நான் அவனை விட 1.5 வயசு பெரியவன்ல, நான் நடக்கிறேன் நடக்க சொல்கிறீங்களா? அவனுக்கு இப்போ வரும்போது வீல் சேர் கிளம்ப மாதிரி வீல் சேர் வந்துருக்கான். புரியுதுங்களா? நான் வந்து நினைக்கிறேன்னா நான் யோகா பண்ணுற ஆள் 1958 யோகா பண்ணிட்டுருக்கேன். 65 வயசு தலைகடை நின்றுருந்தேன். இப்போ இந்த ஃபோட்டோ உனக்கு எனக்கு காட்டு, தலைகடை நின்றுருந்தேன். எல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன். காஃபி டீ சாப்பிட்டு 68 வருஷம் அது காஃபி டீ சாப்பிட்டு. அப்போ நீ உடம்பு நீ கரெக்டாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து இப்போ எனக்கு தொப்பை இருக்குது, தேவை தொப்பி. இவர் எம்ஜிஆர் சிஷியன். எம்ஜிஆர் கரலாக்கட்டை கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் கரலாக்கட்டை இன்னும் கரலாக்கட்டையாக சுற்றிட்டு பாருங்க எப்படி வச்சுக்க கொஞ்சம் இறங்கி போச்சு தொப்பி. நான் பார்த்த நாடு இருந்து இவர் என்னோட 13 வயசு சின்ன பையன், பெரிய ஆள் தாடி வச்சு முடிவு பண்ணாதீங்க, ரொம்ப சின்ன பையன். இன்னும் தொப்பையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தொப்பை இருக்குது. என்னட்டா அவர் எம்ஜிஆருடைய ஆள். உடம்பு பாதுகாக்கிறது ரொம்ப அருமையான மனுஷன். உடம்பு நீங்கள் பாதுகாத்துட்டு இன்றைக்கி தானம் தற்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கடி உடம்பு ஒரு ஆலயம் சொல்றேன். ஆலயம் தம்பி போதுமாடாங்கண்ணா? இல்லை அவரை நீங்க சூப்பர். நான் காலையில் எந்திரிச்சோன்னா எக்ஸசைஸ். நான் வந்து முதல் வேலையை எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு தான் நான் காஃபி குடிப்பேன். காலையில் காஃபி குடிப்பேன். காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் எக்ஸசைஸ். அப்புறம் சின்ன வயசுல தண்ணி அடிச்சிருக்காரு, எப்படிலாம் படிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் அப்புறம் எப்படிங்க? அதெல்லாம் இப்போ கிடையாது. அது காஃபி டீ அப்படி தண்ணி அடிப்பேன் நான். அது நீங்க நான் யாராச்சும் ஒருத்தர் உங்களை மாதிரி இருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எக்ஸசைஸ். ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்ப எங்களுக்கு கேரவான் கொடுத்துட்றாங்க. நான் வந்து கேரவான்குள்ளேயே நடப்பேன். காலையில 9 மணிலிருந்து 6 மணிக்குள்ள ஷூட்டிங். 6 மணி வரைக்கும் ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல். ஷூட்டிங் ஷெட்யூல்னா காலையில 9ல இருந்து 6 மணிக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 45 நிமிஷம் நடந்துடும் கேரவான்குள்ளேயே. சும்மா பொடி நட. அதுக்காக நல்லா வேகமா நம்ம கவுண்டமணியான சொல்லுவார், நடக்கிறது எப்படி நடக்கணும்னா கடங்கார துரத்துற மாதிரியே நடக்கணும், அப்பதான் வேகமா நடக்குமா. முன்னாடி கடங்கார துரத்துற எப்படி இருக்கு? கடன் வாங்கி 3 மாசம் ஆச்சு, வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல, எங்கடா போறேன்னா நம்ம ஒரு வேகம் போவோம் இல்லைங்க, அப்படி நடக்கணும்னு கவுண்டமணியான சொல்லுவாரு. அது அப்படி இல்லை, அவ்வளவு ஸ்பீடா நடக்க முடியாது. நடப்பேன். மறுபடியும் சாயந்தரம் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்குவேன். அதனால வந்து எக்ஸசைஸையும் வாழ்க்கையும் தனியா பிரிச்சுக்கிறது இல்லை. எக்ஸசைஸோட சேர்ந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்குது. முடிஞ்ச வரைக்கும் மனசு சந்தோஷமா வச்சிருக்கணும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருந்துக்கலாம், எப்படி இருக்கலாம்? அண்ணன் டாக்டர் பக்தவச்சல அண்ணன் அடிக்கிற ஜோக் எல்லாம் கேட்டு சந்தோஷமா இருந்துக்கலாம். அது மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்குது. 1000 கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் இருக்கிற சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தேடிக்கிறது. அதை நம்ம பாலிசி பார்த்து பொறாமப்படக்கூடாதுண்ணா. அது கிடையாதுங்கண்ணா. அது என்ன மருத்துவ சேவை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மருத்துவ சேவை எல்லாரும் கிடைக்கணும்னா பக்தவச்சல மாதிரி நிறையா பெரிய பெரிய டாக்டர் வரணும். வந்தாங்கன்னா இப்போ சொன்ன 800 பேர் சொன்னாங்க மாதிரி. இந்த மாதிரி தமிழ்நாடு ஒரு 500 பேர் வந்தாங்கன்னா மருத்துவ சேவை எல்லாருக்குமே இலவசமாக கிடைக்கும். அதாவது அமெரிக்கா இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ அமெரிக்காவில் தமிழ் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு 10 வருஷம். இன்னும் வந்து நம்ம ஊர்ல குறுக்கலையம்பாளையத்திலும் சொக்கம்பாளையத்திலும் பெருந்துறையிலும் கரெக்ட் மாடலையும் வேறு பண்ணிட்டேன்.
அமெரிக்காக்காரனே நீங்க சந்தோஷமா வச்சிருந்தேன், நம்ம ஊர் மாறாத்தால் யார் சந்தோஷமா வைக்கிறதுங்க? அண்ணா இப்ப இங்கதான் இருக்கிறாங்க, அங்கதான் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, அதனால நம்மளுக்கு அங்க இருக்கிறாங்க. ஆமா அமெரிக்காக்காரன் யாரும் வேலை செய்யறது இல்லையாமா, அப்படிங்களா? ட்ரம்ப் தலையா அழைச்சிக்கிறாரு. சார், இன்றைய வாழ்வியல் கட்டத்தில் வந்து இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே அதிக மன அழுத்தம் அதிகமாக வந்து வீட்டில் யார்ட்டையும் பகிர்ந்துக்காம அவங்களே மனசில் போட்டு போச்சு. அவருடைய வாழ்க்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மன அழுத்தம்ன்ற நிறையா டிப்ரெஷன் சொல்றாங்க. அந்த ஒன்றும் விஷயம் இல்லை சார். நீங்கள் பெரிய ஆள்னு நினைக்காம எல்லார்கிட்ட பழகுனாலே உங்களுக்கு மன அழுத்தம் வராது சார். இப்போ நம்ம வீடுகளில் எப்படி இருக்குன்னா, எல்லா செல்ஃபோனை கையில் வச்சுட்டு நான் ஒரு பக்கம், என் பொண்டாட்டி ஒரு பக்கம், ஒரு பையன் ஒரு பக்கம் வந்துட்டோம். இதெல்லாம் பிடிங்கி கீழே போட்டு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வீட்டில் உங்கள் தம்பி தங்கச்சி எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா மன அழுத்தம் போயிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தனியாக வாழாதீங்க, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு வச்சுங்க. இப்போ சத்யராஜ் ஒரு சாமி என்ன சொல்கிறார், நான் சாமிக்கு சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் நிறைய சண்டை போட்டுக்குவோம், நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஷேர் பண்ணிக்குவோம். உங்களுக்கு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா ஏதாவது மன அழுத்தமாக பிரச்சனை வந்ததுன்னா அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுங்க. அது பேசும்போது உங்கள் பாரம் குறைஞ்சிடும். அது மாதிரி தனியாக மட்டும் வாழ முயற்சி பண்ணாங்க. இது சோஷியல் அனிமல் தான் மனுஷன். உங்கள் சுற்றி ஒரு நண்பர்களுக்கு ஒரு 65-70 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து சம்ப மாட்டேங்க, எனக்கு வந்து 85 வயசு ஆகுது. உலகம் பூரா வந்து கிட்டத்தட்ட 20 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒருத்தரோட 1.5 மணி நேரம் பேசுவேன். ஃபோன் என்ன சார்ஜ் வரும்னு அது வேறு விஷயம். 1.5 மணி நேரம் ஃபோனில் பேசுவேன். அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய மேட்டர் சொல்லுவேன், நான் அவன் சொல்லுவேன். அந்த மாதிரி மன அழுத்தம்னா ஒரு காரணமே நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. அது இருந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். சார், இன் க்ளோசிங் ஒரு கொஸ்டின் மட்டும் சார், டு ஈச். ஏன்னா நீங்க 3 பேருமே வந்து ரொம்ப இவ்வளவு ஏஜா இருந்தா சாரி சார், நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, ஃபிஸ்கா இருக்கீங்க. இல்ல அது பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு டிப் ஃபார் யங் ஜெனரேஷன் ஃப்ரம் யூ அண்ட் யூ சார், ஒவ்வொருத்தரா நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு டிப். ஆமா, மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் இப்படி இருக்குது. அதாவது மன வலிமையும் உடல் வலிமையும் பின்னி பிணைஞ்சிருக்குது. அதை 2 கண்ணா வச்சு பாதுகாத்தோம்னாலே போதும். உங்களோட ஒப்பீனியன்? நான் சொல்கிறது சார், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரே வழி வந்து இந்த மாதிரி டாக்டர் நம்பாதீங்க, நமக்கு தேவையே கிடையாது. நீங்கள் வந்து உடம்பு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா பக்த வச்சுருந்தா நமக்கு தேவை கிடையாது. அதாவது இது வந்து 2வது ஹார்ட்டுங்கிறாங்க, முழங்காலுக்குள்ள 2வது ஹார்ட்டுங்கிறாங்க. இதுக்காக உங்களுக்கு எவ்வளோ பேர் சர்ஜரி பண்ணாலும் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எழுந்து நடன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு சும்மா இப்படி பாரு அப்படி பாரு சொல்லலை, எழுந்து கொஞ்சம் நடக்கிற சார், நடக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு, நான் வந்து முதல்ல போட்டில் வாக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ காலையில் இருந்து எங்கள் வீட்டில் வைட்டமின் டி வேணுங்கிறதுக்காக சன்லைட் மாடியில், இவர் வேறு மாதிரி நடக்கிறார், நான் சன்லைட் பேர் பாடி போய் மொட்டை மாடியில் போய் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு வெறும் பேர் பாடி. இப்போ சம்மர் பயங்கரமாக இருக்குது, வேர்த்து ஒழுகும். டவல் வச்சு உடச்சிட்டு 45 நிமிஷம் ஃபுல் சுட்டுருக்குறேன். டாக்டர் கேட்டால் டி வைட்டமின் இதுதான் வருது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் கரெக்டாக வந்து 40 மினிட்ஸ் வாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லா தூக்கம் வரும், நல்லா பசி வரும். இதை மட்டும் பண்ணுங்கள். வாக்கிங் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது இவர் மாதிரி ஜிம்முக்கு போகிறது, சூர்யா மாதிரி கதை பண்ணால் அது எக்யூப்மெண்ட்டாக விலை கொடுத்து ஜாஸ்தி வாங்கணும், எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. பாடி பில்டர்ஸ்லாம் ஜாஸ்தி வயசு உயிரோடு இல்லை, யோகா வாழ்ந்தவங்க 90 வயசு ஆண்டி இருந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சொல்லுங்கள்ட்ட பாடி பில்டர் வந்து பெரிய ஆளுகள் இல்லாமல் யாரோ ஒருத்த மட்டும் கல்கட்டா இருந்தால் சொன்னாங்க 85 வயசு. பாக்கி எல்லாம் பாடி பில்டர் ஹெவி பண்ணி அளவுக்கு மீது ஸ்ட்ரெயின் பண்ணி மசில்ஸ் டைட் பண்ணும்போது ஏஜ் குறைஞ்சி போகுது. யோகா பண்ணுறாரு, மற்ற மாதிரி இந்த மாதிரி வாக்கிங்கில் பண்ணுறவங்க ரொம்ப வருஷமாக நீங்கள் பாருங்கள். ஒரு 70 வயசு 90 வயசு பிராமின்லாம் வந்து சர்வசாதாரணமாக வயசானவங்களை உயிரோட பையன் கேட்டால் அவன் வயசானப்போ இந்த ஆடு மாடு கோழி பிடிச்சா திங்க மாட்டான். 40 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு அதெல்லாம் ஜீரணமாகாது. அவனுக்கு அவன் அட்டாக்குன்ற அசஞ்சாரம் மோசாரத்துக்கு போயிடுவான். இவங்க வந்து பெரிய சொன்ன மாதிரி இந்த 95 வயசு ஆடு மாடு கோழி சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாமல் 95 வயசுல ஆடு மாடு கோழி எல்லாம் பெரிய வந்து அசைவம் சமூக நீதியை தான் மெயினா அது சொல்லி அசைவம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. நம்ம எங்கிட்ட இருக்குது இல்ல அசைவம் சாப்பிடுறது மஸ்ட்டுங்க. நான் டாக்டர் கேளுங்க, புரோட்டீன் அதில் தான் இருக்குது. நீங்க செய்வீங்க இல்ல அசைவத்தை இவன் சொன்னதான் ஒத்துக்கிறேங்க. சூர்யா எடுத்து காய்ச்சி எடுத்து சொல்லியிருக்கேன். 40-45 வயசுக்கு புரோட்டீன் வேணும், அசைவம் சாப்பிடுங்க. 45க்கு அப்புறம் அது அவ்வளோ தேவையில்லை, குறைச்சிக்கலாம். அது சாப்பிடவே சொல்ல மாட்டேன், அதை குறைச்சிக்கலாம். இப்போ நான் 1988 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 44 வருஷம் மாதம் ஒரு நாள் அசைவம் சாப்பிட்டுருந்தேன். இப்போ அது தேவை நல்லா தான் இருக்கேன் நான். ஸோ ஒரு 50 வயசுக்கு அப்புறம் வந்து புரோட்டீன் சொன்னால் தேவையில்லை, அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். இவங்க இன்னும் சின்ன பையங்க தான், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டு போட்டு சாப்பிடணும். சார் 40 இருக்கு, அதாவது சின்ன வயசு குழந்தைகள் மத்தியில இந்த ட்ரக்ஸோடைய தன்மை ஓவர் ஆகிட்டே வருது இல்லைங்க சார்? பள்ளிக்கூடம் வந்தாலும் காலேஜ் வரைக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அது என்னன்னு தெரியாது சார், நான் வேற தலைமுறை. அது இந்த பையன் எனக்கு தான் 20 கெட்டவாது டோப்புங்கிறானுங்க, அது என்னன்னே தெரியாது. எனக்கு கஞ்சானா தெரியாது, ஏதோ நாக்கு இங்கெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லலாம், அதில் என்னன்னு சத்தியமா தெரியாது. மன்னிச்சிருங்க, அதாவது எங்கிட்ட கேட்டால் தப்பா போயிடும்.
அதுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணலாம். அட்வைஸ் எதுவுமே அது தெரியாது. அட்வைஸ் பட்டுக்கோட்டையார் பாட்டத்தை பாட முடியும். மக்கள் தலைமை எம்ஜிஆர் பண்ணல, திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. அது மாதிரி அவங்கவுங்க பார்த்து திருந்தணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து ஈஸியா கிடைச்சிருது, கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால வந்து ஒரு பொட்டலம் இப்படின்னு வாங்கிட்டு போயிடலாம். நம்ம தான் நம்மளை திருத்திக்கணும். ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற அந்த டாஸ்மாக் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது பெட்டரா இருக்கு. ஆமா, நல்ல விஷயம் தாங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சந்தோஷமா. ஓகேவா, முடிச்சுக்கலாமா? ஹெல்த் பத்தி நான் பேசுறேன். பாத்தீங்களா, உங்களுக்கு ஹெல்த்துக்கு சம்பந்தம் இல்லை, நோண்டிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஹெல்த் பத்தி பேசுறீங்க. அது ஜாயிண்ட் ஹெல்த் கொஞ்சம் அது அதுவும் அண்ணா என்னமோ கேட்கிறாரு. முதல்வரா திரைப்படத்துறை சரி, அரசியல் கேட்குறாங்க. அதாவதுங்க, விஜய் வந்தால் சந்தோஷப்படலாம் இல்லையா? அவர் ஏதாவது அவர் வித்தியாசமாக பண்ணுவார்னு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இது வந்து மாற்றம் என்பது உலகத்தை தவிர்க்க முடியாத விஷயம். உங்களுக்கு 1954 9 வருஷம் காமராஜர் நாட்டாண்டார், 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 9 வருஷம் நாட்டாண்டார். அவர் சாகும்போது தலைமைட்டு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி செருப்பு, 5-6 புத்தகம் இதுதான் வச்சுட்டு போனேன். அந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா? சாகும்போது சொத்தே அவருக்கு ஒரு தலைகணிக்கடியில் ஒரு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி 5-6 புத்தகம் செருப்பு, இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் துவக்கடிச்சிங்களே, அது ஏன் துவக்கணும்? உங்களுக்கு அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்றம் வேணும் நீங்கள் புரியுது உனக்கு. அப்போ வந்து பக்தவச்சனமாக இருந்து சொன்னால் தமிழ்நாட்டுக்கு விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். திமுக பவருக்கு வந்தோடனே விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். பட் அது விஷக்கிருமிகள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க 69 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல. திமுக 69 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல. அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. போட்டது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை, முதல் தலைமுறை ஓட்டு போடுறவங்க பூரா 90% வந்து காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் யார்? என் பையனில் என் பேரன் ஓட்டு போட்டிருக்கான். அவன் பேரன் தான் அடுத்த வாழ போகிறவன். நான் 5 வருஷம் அது சேர்த்து போக போகிறேன். அந்த தலைமுறைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சரியான தலைவன் முடிவு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லுங்க. நீங்கள் யார்? அது நல்லது பண்ணுவான்னு நம்புவோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 வருஷம் சினிமா மட்டுமே அரசியலே அமைச்சிருக்கு, அரசியல் கட்டமே உருவாக்கி. சரி, அது சரியா இருக்கு சார்? அது சரியா துறை சேர்ந்தவர்கள் மட்டுமே அரசியலே அமைச்சிருக்கு சார். நீங்கள் காந்தி காலத்திற்கு அது முந்தின காலத்தில் வந்து அரசியல் தலைவர்களுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தி இருந்தது. விடுதலை, நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தாக்கம் ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மக்களை ஈர்த்தவங்களே க்ளோஸ்அப்பில் சினிமாக்காரங்க தான். நம்மளுக்கு நாடு சுதந்திரம் முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா என்டி ராமாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், க்ளோஸ்அப்பில் வர்றாங்க வந்து. ஸோ இவங்க தான் மேட்னி ஐடியல்னு சொல்கிறீங்களா, இவங்க ஐடியல் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க இப்போ அந்த படத்தை வெளியாக சொல்கிறதும் வெளியே சொல்கிறது வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால தான் அவங்களுடைய ஸ்டார்டிங்லேருந்து பாருங்களேன். இப்போ கருணாநிதி வந்து அண்ணாவை சினிமாவுக்கு வசனம் எழுதுனால நேரடியாக சினிமாக்குள்ள வழியாக தான் சினிமாவுக்கு பல ஒரு வேலைக்காரி படத்துக்கு வசனம் எழுதுனது தான். அதுமாதிரி கலைஞர் வசனம் எழுதுனது தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் காகித பூவை நம்ம பல நாடகம்லாம் கூட நடிச்சிருக்காரு. மனோரமா கூட கலைஞர் நாடகம்லாம் நடிச்சிருக்காரு. பேசிக்கலி நடிகர் அந்த வந்தவர். அப்புறம் அந்த குரூப்பில் தான் படத்தில் எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், விஜய் வந்து நாகரா வந்திருக்கோம். அப்படி நம்மளுக்கு அது மக்களுக்கு வந்து அதிகமாக நெருக்கமாகறவங்க வந்து மற்ற ஆளுகளை விட சினிமாக்காரங்க. அதனால தான் அந்த குரூப் எழுதுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க என்ன படிச்சவனா இருக்கானுங்க பார்த்தீங்களா? மக்களுக்கு வந்து அறியாமை இருக்க வரைக்கும் அரசியல்வாதிகளும் சினிமாக்காரன் படிச்சுப்பாங்க. உங்களுக்கு மக்களுக்கு அறியாமை வந்து தொடர்ந்து இருக்க வரைக்கும் அரசியல்வாதி சினிமாக்காரன் நல்லா படிச்சுப்பாங்க. உங்களுக்கு அறிவு வந்தால் நீங்கள் படம் ஏன் பார்க்குறீங்க? படம் மக்களுக்கு அறியாமை இருந்தால் ஆஸ்பத்திரிக்காரங்க பழச்சிக்கிறாங்க. அப்படி வரீங்களா? என்னென்ன தண்ணி போட்டால் தப்பு வரும், போடுறான்ல, இங்கிட்டு வர்றான்ல, ஹெல்மெட் போடுறது இல்ல. அப்போ உங்களுக்கு வந்து தண்ணி போட திறந்து வச்சு நல்லது அடிக்கடி பேஷண்ட் வருதுக்கு அப்படி சொல்லல. என்ன சொல்றீங்க? என்ன வேணா பண்ணு, தண்ணி போடு, ஹெல்மெட் போட வேண்டாம், ஸ்பீடா ஓட்டு, நான் இருக்கேன்டா பாத்துக்கிறேன். அதான் அயோக்கியத்தனம் பண்ணுங்க, காப்பாற்ற நான் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ராஜா இந்த ஒரு டாக்டர் என்ன உங்களை நம்பித்தான் நான் ஆஸ்பத்திரி நடத்துறேன். பாரியா டேஞ்சரான ஆள் பாருங்க, இதெல்லாம் நம்பிடாதீங்க. பாவங்க நீங்க ஒழுங்கா இருந்தா உங்களுக்கு ஆஸ்பத்திரி தேவையில்லையா? அமெரிக்காவில டிரைவிங் ரைட் சைடுங்க. ஆமா தெரியும். இங்கிலாந்துல டிரைவிங் லெஃப்ட் சைடுங்க. ஆமா. இந்தியால டிரைவிங் சூசைடுங்க. அவரவர்கள் பேசும் வார்த்தை அவரவர்களுக்கே சொந்தமானது. நான் ஒரு டாக்டருங்கிற முறையில நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். WHO உலக சுகாதார நிறுவனம் வாட் இஸ் ஹெல்த் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். கடவுளுக்கு கும்பிட்டு சொல்லலை. அவனாக இருக்கட்டும், நானாக இருக்கிறேன்.
இதுவும் கடந்து போகும். நீங்கள் சொல்வீங்கல்ல, இதுவும் கடந்து போகும். இந்த மனோபக்குவம் இருந்ததுன்னா கவலை வராது. கவலை வந்தால் தான் தண்ணி போடுறீங்க. கவலை வந்தால் தான் சார் குழந்தைகள் நீங்கள் தானே பெற்றீங்க, இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய வேலை யார்? உங்களுது. அவங்க செல்ஃபோனில் பேசுகிறான்னா, ஸ்மார்ட் ஃபோனில் பேசுகிறான்னா, கஞ்சா, நீ உங்கள் குழந்தை மேலே அக்கறை இல்லைன்னா 3வது மாடிலேருந்து கீழே விழுகுது. கஷ்டப்பட்டு குழந்தை நீங்கள் எப்படி குழந்தைகள் வளர்த்திருக்கீங்க? வணக்கம், எப்படி வளர்த்துருக்கீங்க? நான் வளர்க்குறேன், என் பொண்டாட்டி தான் வளர்த்தேன். எங்கள் வீட்டில் அதே மாதிரி தானுங்க. ஆமாம், நான் எங்கள் சாயங்காலம் காலையில் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, ஃபைனான்ஷியல் ஹெல்த்து. அது ரொம்ப முக்கியங்கண்ணா. ஃபைனான்ஷியல் ஹெல்த்து நாம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்ம சொசைட்டல் ஹெல்த்து. கரெக்டுங்களா? இத்தனையும் இருந்தால்தான். அப்போ ரெப்புடேஷன் ஹெல்த். உங்களுக்கு ரெப்புடேஷனே குறையிலையே. ஆதி காலத்துலேருந்து உங்கள் பேர் எந்த பேரும் கெடலையே. என் பேர் அதே மாதிரி கெடலை. நான் நல்ல டாக்டருங்க, நீ நல்ல ஆக்டருங்க, நல்ல தலைவருங்க. எப்போதும் தலைவர் எப்போதும் தலைவர் சொல்ல வெளியே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ராஜா. முடிஞ்சாச்சு. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.